லோர்ட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் நாம் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது மட்டுமல்ல, நம்மளை அரவணைத்து நம்மை நடத்துகிற நல்ல கர்த்தராக இருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எதிர்பாராத சில சம்பவங்களினால் நாம் சோர்வுற்று போய் இந்த நாளிலே இருக்கலாம். உங்களோடு தேவன் தம்முடைய வசனத்துக்கூடாய் பேச விரும்புகிறார். 12வது சங்கீதம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது: செம்மையானவர்களுக்கு இருளில் வெளிச்சம் உதிக்கும். அப்படி என்று சொல்லப்படுகிறது. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்குமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செம்மையான நிலை காணப்பட வேண்டும். நேர்த்தியான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். இதை வழிநடத்துகிறது என்ன என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தக்கூடியது, நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடியது, நம்முடைய வாழ்க்கையிலே வழிகாட்டக்கூடியது அது தேவனுடைய வசனம். இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், போதிக்கிறவர்கள், இதை கைக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாம் செம்மையானவர்களாக இருக்க வேண்டுமா இருந்தால் நம்மை செம்மையான நிலைமைக்கு நம்மை வழிநடத்துகிறது தேவனுடைய திருவசனமாய் இருக்கிறது. இந்த வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை காத்து கொள்கிறவன் அவன் ஒரு நாளும் இடரமாட்டான் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த நல்ல நாளிலே நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நான் ஒரு இருள் போன்ற சூழ்நிலைகள் நடந்து கொண்டு செல்கிறேனே, எனக்கு என்ன விடுதலை கிடைக்கப் போகிறது? நான் இதை எப்படி மேற்கொள்ள போகிறேன்? என்னுடைய பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? என்னுடைய தேவை எப்படி சந்திக்கப்பட போகிறது என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். அன்பானவர்களே, உங்களோட வாழ்க்கையானது தேவ வார்த்தையினால் கட்டப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு விட்டு கொடுக்கப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற சூழ்நிலைகள் உங்களை ஒருவேளை பயப்படுத்தி கொண்டிருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையை துன்பப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த துன்பத்தின் நடுவில் நீங்கள் நடந்தாலும் உங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அது தெய்வத்துடைய வார்த்தை. மனிதன் பார்த்து சில சூழ்நிலைகளை நம்மளை கைவிட்டுருவாங்க. இது உங்களால் செய்ய முடியாது, நான் உதவி செய்வேன் என்று சொன்னது உண்மைதான், ஆனால் இப்போ என்னால் முடியலை என்று சொல்லி நம்மளை கைவிட்டுருவாங்க. மனிதனுடைய வாக்குகளும் மாறி போகலாம். ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம், வார்த்தையினால் முழு உலகத்தையும் சிருஷ்டித்த தேவன், அவருடைய வார்த்தையினால் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் காத்துக்கொண்டு வழிநடத்துகிற பொழுது அந்த வார்த்தையானது உங்களோட வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் இருந்தால், தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. தேவனுடைய வசனம் எவ்வளவு மகிமை உள்ளதாயிருக்கிறது. அதிலே தேவனுடைய வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இனி வார்த்தையின் வடிவமானவர் உங்களோட வாழ்க்கையில் பிரவேசிக்கட்டும், உங்களுக்கு வழிகாட்டட்டும், உங்களை செம்மையான பாதையிலே தொடர்ந்து அவர் உங்களை நடத்தட்டும். செம்மையானவருக்கு இருளிலும் வெளிச்சம் உதிக்கும். ஒருவேளை இருள் போன்ற சூழ்நிலைக்கு கடந்து செல்கிறீங்களா? தேவன் உங்களோட வாழ்க்கையிலே வழிகாட்டி வழிநடத்தும்படி அவருடைய வார்த்தைக்கு நேராய் அவரிடத்திலே உங்களை முழுவதும் அர்ப்பணம் செய்யுங்கள். நான் உங்களுக்காக மன்றாடட்டுமா? சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் தங்களோட வாழ்க்கையை உம்முடைய வார்த்தைக்குள்ளே நெறிப்படுத்துகிற பொழுது இவர்கள் நினைப்பதை பார்க்கிலும் மேலானவைகளை செய்து உம்முடைய பிள்ளைகளை கனம் பண்ணி காக்கும்படி உம்முடைய கரத்தில் ஒப்படைத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.